بسم الله الرحمن الرحيم نحمده ونسلم على رسوله الكريم وبعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب صدق الله العظيم. இன்றைய விசேட நிகழ்வின் கதாநாயகனாக விளங்குகின்ற சகோதரர் அஷ்ரஃப் ஷிஹாப்தீன் அவர்களே, இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பேர்வரை பிராந்திய எழுத்தாளர் ஒன்றியத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, விசேட அதிதிகளே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனின் ஒளியில் இறை தூதர்கள் என்ற தலைப்பிலே ஒரு அருமையான தமிழாக்கத்தை தந்திருக்கின்ற சகோதரர் அஷ்ரஃப் ஷிஹாப்தீன் அவர்களது நூல் வெளியீட்டு விழாவில் அவர்களையும் உண்மையில் இந்த நூலுடைய ஆசிரியர் மௌலானா அபுல் ஹசன் அலியுல் ஹசனியு அந்நதவியு ரஹ்மஹுல்லா அவர்களையும் தொடர்புபடுத்தி தான் எனது இந்த பிரதம உதவி அமைப்பது பொறுத்தவரை நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் இந்த நிகழ்வு மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்வு. மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி என்று சொன்னாலே எனக்கு மிக விருப்பமான பிரியமான ஒரு அறிஞர். அவர்களை பற்றி அவரது மாணவர் கலாநிதி சுலைமான் நத்வி ரஹ்மஹுல்லா, சுலைமான் நத்வி அவர்கள் சொல்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. அரபுலகத்திலே இருக்கின்ற பெரும் பெரும் இலக்கியவாதிகள், அறிஞர்கள், கலைஞர்கள், அரபு இலக்கியத்துறையிலே வல்லுநர்களாக இருக்கின்றவர்களை கூட மிகைத்த, அவர்களை கூட அதிசயிக்க வைக்கத்தக்க அளவுக்கு அரபு மொழி இந்தியா துணைக்கண்டத்திலே வட இந்தியாவிலே பிறந்து படித்து ஆளாகி அறிஞராகி பல்கலைக்கழக அனுபவங்களை பெற்று பேராசிரியராக இருந்து ரெக்டராக இருந்து 200க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி, அதிலும் குறிப்பாக 80க்கும் மேற்பட்ட நூல்களை அரபு மொழியில் எழுதி உலகத்தில் இருந்த மிக பெரும் பெரும் அறிஞர்களை மிகைத்த அரபு மொழியில் புலமைப்படுத்த ஒரு அறிஞர். ஏன்னா மௌலானா அபுல் ஹசன் நத்வி என்றால் அரபு என்றால் மௌலானா அபுல் ஹசன் நத்வி. அல்லாஹ்வுடைய கிருபையினால் 1973ஆம் ஆண்டு ஜாமியா நதீமியா உருவாக்கப்பட்ட வரலாறு நீங்கள் அறிவீர்கள். அந்த உருவாக்கத்தின் ஆரம்பத்தில் கூட நடைபெற்று கொண்டிருந்த கலந்துரையாடல்களில் ஒன்றும் ரித்தத்துல் அபாபக்கர் லஹா என்ற மௌலானா அபுல் ஹசன் நத்வி ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் எழுதப்பட்ட நூல். அதனை கலாநிதி ஷுக்ரி அவர்கள் 1966-67ஆம் ஆண்டுகளிலே காலத்தின் அறைகூவலும் முஸ்லிம்களின் பணியும் என்ற தலைப்பிலே மொழிபெயர்த்தார்கள். அந்த மொழிபெயர்ப்பு நடந்தது. அந்த நூல் சம்பந்தமான ஆய்வுகளும் கலந்துரையாடல்களும் அந்த உருவாக்க காலத்திலே நடைபெற்று அதை பற்றி நானும் எழுதியிருக்கிறேன். அதனை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே உருவாக்க காலத்திலிருந்து அபுல் ஹசன் நத்வி அவர்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. ஜாமியா நதீமியாவுடைய முதலாவது பட்டமளிப்பு விழாவிலே பிரதம அதிதியாக கலந்து கொண்டவர் அவர்தான். நதீமியாவிலே நத்வி ஹோஸ்டல் என்று ஒரு ஹோஸ்டல் இருக்கிறது. ஹோஸ்டலை அவர் தான் தேர்ந்து வைத்திருக்கிறார். நாங்கள் படிக்கிற காலமெல்லாம் நத்வி ஹோஸ்டல் சொல்கிறோம். 7ஆம் வருடத்தில் மாணவர்கள் படிக்கும்போது அங்கு தான் இருப்பார்கள். என்ன போல அபுல் ஹசன் நத்வி என்று சொன்னால் இப்படி ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. அவர்கள் எழுதப்பட்ட அனைத்து நூல்களும் எமது லைப்ரரியில் இருக்கின்றன. ஜாமியா நதீமியா லைப்ரரியில் அவ்வளவு நூல்களும் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய கிருபையினால் படிக்கிற காலத்திலே அரபிலேயே அந்த நூல்களை வாசிக்கின்ற சந்தர்ப்பம், பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. உங்களுக்கு முன்னால் இருக்கின்ற அஷ்ரஃப் ஷிஹாப்தீன் ஜாமியா நதீமியாவுடைய மாணவர்கள் ஒருவர். ஆரம்பத்தில் இணைந்த 3வது 4வது பெஞ்ச் வந்த நேரம் என்னட்டு கேட்டார், இந்த வக்கான ஆசர் என்று வரும் இல்லையா ஒரு புத்தகத்தில் டெக்ஸ்ட் புக் ஒன்று, அது என்னது? அது இந்த புத்தகம் தானே, அது மொழிபெயர்க்கிற புத்தகம் தான் கசசுன் நபியின் என்ற புத்தகம், நபிமார்களின் வரலாறு. அது ஜாமியா நதீமியாவுடைய ஆரம்ப வகுப்பிலே சிலபஸ் கரிக்குலம் உள்ளது. அந்த நேரத்தில் படிப்பிக்கப்பட்டது.
அவருக்கு அந்த சொற்கள் ஞாபகம் காணாசன் வரும். பன் கசரல் அஸ்லாம் தலைப்பள்ளியை போட்டு எழுதப்பட்ட, அதனால் ஆகர்ஷிக்கப்பட்டிருக்கிற அந்த நேரம், அந்த கவலை 50 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கிருபையினால் 50 வருஷத்துக்கு பிறகு ஒரு 40-45 வருஷத்தை தாண்டி கசசுன் நபியின் என்ற மௌலானா அபுல் ஹசன் நபியின் புத்தகத்தை தமிழிலே அழகாக, அதாவது நான் முழுமையாக வாசித்தேன் அந்த புத்தகத்தை. சகோதரர் இந்த ரஃபீஸ் அவர்கள் தந்தார். நான் இருந்த வாக்கிலே வாசித்து அல்ஹம்துலில்லாஹ் முடித்து அபுல் ஹசன் நபியுடைய அரபு வழியில் வாசித்து முடித்து 5 பார்ட்ஸுகளை கொண்ட புத்தகம் தான் இது. 5 பகுதிகள் உண்டு இந்த புத்தகத்தில். எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் அழகாக அச்சொட்டாக இந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த அரபிலே வாசிப்பது போன்ற உணர்வு அல்ஹம்துலில்லாஹ் வருகிறது. நான் நினைக்கிறேன் அந்த பணியை காத்திரமா செய்த சகோதரர் கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டும். மீண்டும் மௌலானா அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய அந்த சிந்தனைகளை இந்த நாட்டிலே வாழ வைப்பதற்கு ஆங்கில மொழியில் ஆல்ரெடி வந்திருக்கிறது. அதிலிருந்து நான் தந்திருக்கிறார். அவர் தமிழிலே முதலாக கொண்டு வந்திருக்கிறார். அது பெரிய ஒரு பணி. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோருக்கும் இப்போது அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இது முதலாவது செய்தி. மௌலானா அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய எழுத்துக்களை பற்றி பேசுகிற நேரத்திலே அந்த நேரத்திலிருந்து பெரும் பெரும் சிந்தனையாளர்கள் தான் அவரது ஒவ்வொரு நூலுக்கும் அனைத்துமே வழங்குகிறார். உதாரணமாக கசசுன் நபியின் என்ற புத்தகம் நபிமார்களின் சரிதையில் நேரடியாக மொழிபெயர்க்கலாம். நான் அவர் அல் குர்ஆனிய நான் சொல்லுவேன், அல் குர்ஆனிய வசனங்கள் அதிகூடமாக டொமினண்டாக இருக்கிற காரணத்தினால் இந்த நூலுக்கு அல் குர்ஆனின் ஒளியில் இறை தூதர்கள் என்று மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். மிக சரியான மொழிபெயர்ப்பாக நான் அதிலே பார்க்கிறேன். ஏனென்றால் மௌலானா அபுல் ஹசன் நத்வி அவர்கள் நபிமார்களின் வரலாறை வெறும் சரிதையாக சொல்லவில்லை, சரிதையாக வரலாறாக சொல்லவில்லை, வரலாற்று புத்தகங்களிலிருந்து சொல்லவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஒரு 13-14 நபிமார்களுடைய வரலாறுகளை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். எப்படி என்றால் குர்ஆனிய கண்ணோட்டத்தில், குர்ஆனை ஆதாரமாக கொண்டு கதையை நகர்த்தி செல்கிறார். ஒரு பக்கத்தில் குர்ஆனுடைய இலக்கியம், குர்ஆனிய இலக்கியம் உரையாடல், இன்னொரு பக்கத்தில் மௌலானா அபுல் ஹசன் நத்வியுடைய இலக்கியம், அரபு இலக்கியம். இந்த ரெண்டும் சேருகிற நேரத்திலே அந்த நூல் அலாதியானது, கவர்ச்சியானது. புத்தகம் கசசுன் நபியில் அத்துஃபால், அதுதான் பேர், சிறுவர்களுக்கான புத்தகம். அது எழுதப்பட்டது நோக்கம் என்னென்றால் இந்த அரபு கலாசாலைகளிலே பல்கலைக்கழகத்திலே 1ஆம் 2ஆம் 3ஆம் வகுப்புகளில் படிக்கின்றவர்களுக்காக போடப்பட்ட பாடப்புத்தகம். நாங்கள் வாசிக்கின்ற பொழுது சிறுவர்களுக்கான புத்தகம் அல்ல, ப்ரொஃபஸர்களுக்கான புத்தகம். அது பேராசிரியருக்கு, கலைஞர்களுக்கு, பெரிய எழுத்தாளர்களுக்கு, சிந்தனையாளர்களுக்கு. அதனால் தான் இந்த புத்தகத்திலே அணிந்துரை வழங்கினவர் சையத் குதுப் ரஹ்மத்துல்லாஹ். அப்போ 1955-60களிலே இந்த புத்தகம் எழுதப்பட்டார். அந்த அளவு மொழி நடை. அந்த புத்தகத்தை அணிந்துரை வழங்குகின்ற சையத் குதுப் அவர் அரபி, அவர் மிகப்பெரும் இலக்கியவாதி. எகிப்து நாட்டிலே வந்து பெண்ணாம்பரும் இலக்கியவாதி. அவர் சொல்கிறார், எனது வரலாற்றிலே நான் வாசித்த நபிமார்களின் வரலாறுகளை பற்றிய அவ்வளவு நூல்களை மிகைத்து முதல் தர நூலாக பாராட்டுகிறார். கண்டென்ட்டும் அப்படி, உள்ளடக்கும் அதே போன்று, லேங்குவேஜும் அதே போன்று என்னை மிகவும் பாராட்டி பேசுகிறார். ஒரு பக்கம் அவர், மறுபக்கம் சிரியா நாட்டிலே வாழ்ந்த முஸ்தபா சிபாய் என்ற இன்னொரு மிக பெரும் அறிஞர் அவருடைய இன்னொரு புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதிவிட்டு அரபு உலகத்தில் காண கிடைக்காத அளவுக்கு ஒரு அஜமியாக இருந்து கொண்டு இவ்வளவு காத்திரமான பங்களிப்பை செய்திருக்கிறார் என்று அவர் அங்கே பாராட்டுகிறார். எகிப்து நாட்டைச் சேர்ந்த அன்பர் ஜுந்தி என்ற மிக பெரும் பேராசிரியர் இன்னொரு புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதுகிறார். நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்திய துணைக்கண்டம் இஸ்லாமிய சிந்தனைக்கும் அறிவுக்கும் செய்த பங்களிப்பு ஏராளம். தனியாக படிக்க வேண்டும். இலங்கையில் இருக்கின்ற அறிஞர்கள் ஒப்பீட்டு மிக மிக குறைவு. வட இந்தியாவில் பிறந்த இந்த பீரங்கிகள், இந்த ஜான் பவான்கள் ஒருவர் தான் இங்கு பேசிக்கொண்டிருக்கிற சாதாரண நிகழ்வு இது. மணித்தேலக்கணக்கு நாட்கணக்கு பேச வேண்டும். அபுல் ஹசன் நத்வியுடைய லாங்குவேஜும் அவருடைய சிந்தனையும் அவர்களது ஆற்றல்களும் அவர் சொல்லுகின்ற விவரங்களும் சர்வதேச தலைவர். எனவே சர்வதேச விழா தான் இது. அது பெரும் விழாவாக இது பார்க்கப்பட வேண்டும். கைக்கணக்கமாக இருந்த போதும் கூட அவரோட பிரதமான இன்னொரு புத்தகம் இருக்கிறது, என்னை கவர்ந்த மிக அற்புதமான புத்தகம், உலகளாவிய ரீதியில் எழுதப்பட்ட மிகப்பெரிய புத்தகம், மாதா ஹசிரல் ஆலம் பின் ஹதாத்தில் முஸ்லிமீன். அப்படித்தான் எழுதுகிறார். முஸ்லிம் சமூகம் வீழ்ச்சி அடைந்ததால் உலகம் அடைந்த நஷ்டம் என்ன, முஸ்லிம் நாகரிகம் வீழ்ச்சி அடைந்ததால் உலகத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன என்ற தலைப்பிலே ஒரு 400-500 பக்கங்களுக்கு ஒரு ஆய்வு நூலை எழுதினார்.
அந்த புத்தகத்துக்கும் சையத் குத்துப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் அணிந்துரை வழங்கினார். மிக மிக அற்புதமான புத்தகம். எத்தனை வயசு எழுதினார் என்றால், அவரே சொல்கிறார் முன்னுரையில், தனக்கு 29வது வயதை அடைகின்ற போது எழுத ஆரம்பித்தது. 29 வருஷம். அந்த நேரத்திலே பெரும் தீர்க்கதரிசியாக, ஒரு சிந்தனையாளராக, ஆழமான படைப்பாளியாக இருந்திருக்கிறார். அப்போது முதலே சிந்தனையில் தரந்திருக்கிறார். மாதா ஹசில் ஆனமின் ஹபாத்துல் முஸ்லிமீன் என்ற அந்த பெரும் புத்தகத்துக்கூடாக முஸ்லிம் சமூகத்திலே வீழ்ச்சி என்பது எவ்வளவு தூரம் உலக நாகரிகத்துக்கு நஷ்டம் என்று சொல்றார். உலக நாகரிகத்துக்கு பங்களிப்பிலே முஸ்லிம் சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு இருக்கிறது. என முஸ்லிம் சமூகம் எழுந்தால் உலகத்துக்கு நல்லவன்னு சொல்கிறார். இன்னொரு புத்தகம் இருக்கிறது, சூரத்துல் கஹ்ஃபுக்கான தஃப்சீர். மிக அற்புதமானது. அஸ்ஸிரா பைனல் ஈமான் வல் மாத்தியா. சூரத்துல் கஹ்ஃபுக்கு ஒரு தலைப்பிட்டார். இப்போ நாங்கள் சூரத்துல் கஹ்ஃப் வெள்ளிக்கிழமை இரவில் ஓதுகிறோம். அந்த சூறாவுக்கு ஒரு அற்புதமான தலைப்பிட்டார். தமிழில் கூட வந்திருக்கிறது. அஸ்ஸிரா பைனல் ஈமான் வல் மாத்தியா. ஈமானுக்கும் சதவாதத்துக்கும் இடையிலான யுத்தம். அதுதான் சூரத்துல் கஹ்ஃப். 20ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய அறிஞர். இந்த நூற்றாண்டிலே ஈமானுக்கு எதிரான சவால்கள் நிறைய இருக்கின்ற உலகத்திலே, ஈமானுக்கு எதிரான சவால்கள் இருக்கின்ற உலகத்திலே சூரத்துல் கஹ்ஃப் எவ்வளவு தூரம் தெளிவாக வழிகாட்டுகிறது என்பதை அந்த புத்தகத்திலே மிக தெளிவாக, விரிவாக, அழகாக சொல்லி செல்கிறார். இப்படி 200க்கு மேற்பட்ட நூல்களை அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த தொடரிலே தான் கஸஸுன் நபீன் என்ற புத்தகத்தையும், அஸ்ஸீர நபவியா என்ற தனியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியான புத்தகம் எழுதினார்கள். ஏழை நபிமார்களுக்கு கஸஸுன் நபீன் என்ற பெயரிலே ஒரு புத்தகத்தை எழுதி உலகளாவிய ரீதியில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு, ஒரே ஒரு பற்றாக்குறை இருந்தது, தமிழ் மொழியில் இல்லை. அந்த பற்றாக்குறை அல்ஹம்துலில்லாஹ் இன்றோடு நிவர்த்தி செய்யப்படுகிறது. எனவே கண்டிப்பாக மொழிபெயர்க்கப்பட வேண்டும். இந்த நூல்கள் எல்லாம் இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இந்த அறிஞர்களுடைய சிந்தனைகள் பேசப்பட வேண்டும். மிக பொருத்தமான கருத்துக்களாக, சிந்தனைகளாக பார்க்கப்படுகின்றன. அறிவியல் யுகத்திலே இன்று பெருசாக பேசப்படுகின்ற அளவுக்கு பெரிய அழகாக மாறுகின்றன. இலக்கிய துறையிலும், தப்சீர் துறையில், ஹதீஸ் துறையில் என்று அதனுடைய தேர்வு. அல் முஸ்லிமூன் ஃபில் ஹிந்த் இன்னொரு புத்தகம் இருக்கிறது. இந்திய முஸ்லிம்களின் வரலாறு. எந்த துறையை தொடரவில்லை என்பதுதான் பிரச்சனை. அபுல் ஹசன் நதி இந்திய முஸ்லிம்களில் அல் முஸ்லிமூன் ஃபில் ஹிந்த். அதை 20ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவையும் பாகிஸ்தானையும் குலுக்கிக் கொண்டிருந்த ஆகப்பெரிய பிரச்சனை காதியானிய பிரச்சனை. காதியானிய பிரச்சனை வந்து கொண்டு இறுதி நபித்துவத்துக்கு எதிராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வர முடியும் என்ற ஒரு பிழையான கோஷத்தை மிர்சா குலாம் அஹமது காதியானி அவர்கள் இந்தியாவிலே அல்லது பாகிஸ்தானிலே அந்த பிரசாரத்தை துவங்கிய பொழுது பயங்கர சவால்கள் இருந்த நேரம் மௌலானா அபுல் ஹசன் நத்வி போன்ற இந்தியாவில் இருந்து இன்னும் பல அறிஞர்கள் முன் வந்து இதுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள், புத்தகத்தை எழுதினார்கள். அல் காதியானி அவள் காதியானியூன், காதியானிசமும் காதியானியர்களும் என்று ஒரு கட்டுமையான சிலை பண்ணார். வெறும் ஸ்காலர்ஸ் அல்ல, வெறும் தத்துவ ஞானிகள் அல்ல. அன்றைய இந்தியா எதிர்கொண்ட பெரும் ஈமானுக்கு எதிரான ரித்தத்தோடு தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் கொஸ்டின் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்தார்கள். காதியானிசத்தை அட்டக்கி ஒடுக்கினார்கள். பிரித்தானிய காலனித்துவத்துக்கு எதிராக பேசினார்கள். ஐரோப்பிய காலனித்துவத்துக்கு எதிராக எழுதினார்கள். இதான் எழுத்தார்கள். இன்றும் பாராட்டப்படுகிறார் என்றால் வெறுமனே அறைக்குள் இருந்து கொண்டு எழுதினாரல்ல, சமூகத்தோடு இருந்து பங்களிப்பு செய்தார்கள். ஆனால் தான் மௌலானா அபுல் ஹசன் நத்வி ரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கின்ற எல்லா அறிஞர்களும் மதிப்பார்கள். குறிப்பாக முஸ்லிம் அறிஞர்கள் அவ்வளவு பேர் மதிப்பார்கள். அவ்வளவு டீப்பான சமூகத்தின் சவால்களை முன்னெடுத்து தலைக்கெடுத்து அழகாக பேசினார். இப்படி பெரிய அளவு பேசுகின்ற ஒரு மனிதர் சின்ன பிள்ளைக்கும் இஸ்லாம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கஸஸுன் நபி, நபிமார்களின் வரலாறு. அவரே சொல்கிறார், நான் நிறைய வரலாறுகளை படிக்கிறேன். எப்படி வரலாறு என்றால் கார்ட்டூன், மிருகங்களின் வரலாறு, தாவரங்களின் வரலாறு, மன்னர்களின் வரலாறு, அந்த மன்னன் இந்த மன்னன் என்று தான் புத்தகங்கள் இருக்கின்றன. நபிமார்கள வரலாறுகளை குர்ஆனிக் பெர்ஸ்பெக்டிவ்ல வழங்குகிற நூல்கள் இல்லை என்று சொல்லி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று பிள்ளைகளின் மனதை அழகாக செவ்வனை செய்வதற்காக அந்த புத்தகத்தில் கீழ் மட்டத்திலிருந்து துவங்கி மேல் மட்டம் வரும் வரைக்கும் எழுதி உலகத்தில் ஒரு பெரிய இஸ்லாமிய சிந்தனைக்கு பங்களிப்பு செய்த 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த 20ஆம் நூற்றாண்டின் கடைசியிலே மூத்தாய் போனார், மரணித்தார். 20ஆம் நூற்றாண்டின் கடைசி அவரோடு நிறைவு பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய ஜனாசா தொழுகை
ஹரமிலே வாய்பான ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது. வாய்பான ஜனாசா தொழுகை மஸ்ஜித் ஹராம் இந்தியாவில் வஃபாத்தான நேரம் பல லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டார். அந்த அளவு பெரிய சிந்தனையை வெளிப்படுத்தி அந்த வஃபாத்தில் கலந்து கொள்ள வஃபாத்துக்காக நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்தார்கள். ஜனாசாக்காக கலந்து கொள்வதற்காக போக இல்லாதவர்களுக்கு ஹரமில் நடத்தப்பட்டுச்சு. லட்சக்கணக்கானவர்கள் கலந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார். நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இஸ்லாம் வாலிதர் என்றால் இப்படியான அறிஞர்களுடைய சிந்தனைகளும் எழுத்துக்களும் புரட்சிகளும் உழைப்புகளும் தான். எனவே இந்த நாட்டில் கூட மௌலானா அபுல் ஹசன் நத்வி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு பெரிய இடம் இருக்கிறது. அவரது சிந்தனைகள் 50 வருஷத்துக்கு முன்பே இந்த நாட்டிலே அறிமுகமாகிவிட்டன. அது அல்ஹம்துலில்லாஹ் என்பது நிறுவனம் வெற்றிகரமாகவே இன்று வரை முன்னெடுத்திருக்கு. நான் உருவாகிக்கிறேன் சொன்னால் அபுல் ஹசன் நத்விக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. என்னுடைய எந்த பேச்சிலும் எழுத்திலும் நான் ஒரு புத்தகத்தை வாசித்தான் வருவேன். சில போது நான் கோட் பண்ணாமல் இருப்பேன். அவ்வளவு ஒரு இடத்திலே ஒரு நிதானம் இருக்கிறது, ஆழம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவர்களை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு அஷ்ரஃப் ஷஹாத்தின் அவருடைய இந்த பங்களிப்பை நான் சர்வதேச தரத்திலே நான் பார்க்கிறேன். தமிழ் உலகம், தமிழ் பேசும் நல்லுலகத்துக்கு பல கோடி மக்கள் தமிழ் பேசுகிறார்கள். அவர்களுக்கும் இந்த சிந்தனை போக வேண்டும். எல்லோரும் அரபை படிக்க மாட்டார்கள். அந்த பங்களிப்பை ஒரு சதகா ஜாரியாவை நிலையான தர்மத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். வேறொரு பிராந்தியமும் பொறுப்படுத்து அதனுடைய கணக்கச்சிதத்தை சுமந்து பாரத்தை சுமந்து அந்த வெளியீட்டை செய்தமே மிகப்பெரிய மற்றொரு பங்களிப்பாகவும் அல்ஹம்துலில்லாஹ் பார்க்கிறேன். யாரெல்லாம் இந்த நூல் வெளியீட்டுக்கு செலவழித்தார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள். அதற்கு நேரம் எடுத்தவர்கள் பாக்கியசாலிகள், ஆர்கனைஸ் பண்ணவர்கள் பாக்கியசாலிகள் என்றால் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்வை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹ் கைர் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.